ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாமுக்காக நான் பார்த்தீங்கன்னா 2500 மேக்ஸ் கொஸ்டின் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரிஸ் கண்டினியூவாக தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வீடியோ நம்பர் 5வது ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்க்கும்போது செகண்ட் பார்ட் வீடியோஸு, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதுலேயே இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேடி பார்க்க வேணாம், அதுலேயே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டினியூட்டாக வீடியோ நம்பர் 1, 2, 3, 4 அப்படி கொடுத்துட்டே வந்திருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த கொஷின்ஸ் பாருங்கன்னா x, y என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். அதாவது x, yன்றது பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய 3 இலக்கம், அப்புறம் மிகச்சிறிய 3 இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இவை 3ஆல் வகுப்படக்கூடியன மற்றும் 2, 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில் x மைனஸ் yனுடைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்த உடனே நம்மளுக்கு 100 தான் 3 இலக்க நம்பரில் ரொம்ப சின்ன நம்பர். ஆனால் 100 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து நீங்கள் அப்படியே செக் பண்ணி வந்தீங்கன்னா 101, அடுத்து 102 இப்படியே நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகாது, சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ரிமைண்டர் இருக்க எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 111, சரிங்களா. அது 111 தான் உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகும், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 3ஆல் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது 3 9 இது 2, அடுத்து 1 21, அப்போ 27 வந்துடும், சரிங்களா. 7 21 வந்துடும். இப்போது 3ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நம்பர் பார்த்தீங்கன்னா 111 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, சரிங்களா. அடுத்து மிகப்பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 999 தான், 999. இப்போது எக்ஸுன்றது தான் பெரிய நம்பருங்க. எக்ஸு மிகப்பெரிய மற்றும் y மிகச்சிறிய. அப்போ இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? 999 -1 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 888 கிடைக்கும். இதே கேள்வியை அவங்க வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா x ப்ளஸ் ஒய்னுடைய மதிப்பு என்னென்னு கேட்கலாம். அப்போ x ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கும்? நம்மளுக்கு 999 ப்ளஸ் 111 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு இருக்கும் 0 மீதி 1 10 11 மீதி 1 10 11 1110 இப்படியும் கேட்கலாம் கேள்விகள். கேள்விகள் பார்த்தா ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் நீங்கள் யோசிக்காமல் ஒரு 2-3 மெத்தடில் இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வந்துட்டால் டெஃபினட்டாக நீங்கள் அந்த 25க்கு 25 கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 888. அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸு என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 5 கொஷின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், 5 கேள்விக்கும் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா y³ - 125 y - 5 ஹோல் ஸ்கொயர் y² - 25 ஆகியவற்றினுடைய மீ போமானா என்ன மீனிங்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு y³ - 125 இருக்குல்ல, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்னில் எழுதலைன்னா a³ - b³ இருக்குன்னா இதை a - b எப்போயுமே நீங்கள் ஹெச்சிஎஃப் இல்லை எல்சிஎம் நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த ஃபார்முலா பர்டிகுலர் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். a² + ab + b² இதுதான் ஃபார்முலாஸ், சரிங்களா. இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் இருக்கும், மற்ற எல்லாமே இங்கே செகண்டில் பார்ட்டில் ப்ளஸ் இருக்கும். இதே மாதிரி பார்த்தா இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். இங்கே இந்த மாதிரி வந்தால் அங்கே a + b அப்புறமா a² - ab + b², இதுதான், சரிங்களா. இந்த 2 ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கினாலே போதும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்னில் இது எழுதும்போது பார்த்தீங்கன்னா y - 5 இந்த 125 இருக்குல்ல, இதனால் 5/3 எழுதலாம். ஏன்னா 5/3னா உங்களுக்கு 5³ இருக்கும் 125. அதனுடைய ஃபார்முலாக்காக நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா y² + 10y ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 25 இது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா y + 5 y + 5 தான் அப்படியே வரும். செகண்ட் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது y - 5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ y - 5 ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம் இந்த மாதிரி, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா y² - 25 அப்படி இருக்குது. y² - 25 அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா a + b a - b ஃபார்முலா என்னன்னா a² - b². அப்போது y - 5 அடுத்து y + 5 இதுதான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க, சரிங்களா.
எல்சிஎம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒவ்வொரு ஃபேக்டர் வைஸ் பார்க்கும்போது அதனுடைய மேக்ஸிமம் டைம்ஸும் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் ஒரு ஃபேக்டர் கூட விடக்கூடாது. அதுதான் ரூலே. சரிங்களா? அப்போ y-5 இங்கே வந்திருக்கு, இங்கே 2 டைம் வந்திருக்கு, இங்கே 1 டைம் வந்திருக்கு. அப்போ இதில் எது மேக்ஸிமம் வந்திருக்குன்னா y-5 2 டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ y-5 2 டைம்ஸ் இது எழுதிக்கணும். அப்போது இதில் வராத நம்பர் இங்கே y+5 வந்திருக்கு, இங்கே எங்கேயும் வரல சார் எழுதக்கூடாதுன்னா கண்டிப்பாக வராத டேர்மையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போது y+5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேர்ம்ஸ் ஸோ என்ன இருக்குது y² + 10y + 20y + 25. சரிங்களா? அதுதான். அப்போ y² + 10y + 25 இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துக்கூடிய ஸோ வேல்யூஸோட எல்சிஎம். இதே கேள்விக்கு அவங்க HCF கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வேலை சரிங்களா, HCF கேட்டிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக என்ன வந்திருக்கு y-5. ஸோ நீங்கள் y-5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் எப்போயுமே எழுதும்போது நீங்கள் எல்சிஎம் இல்லைனா HCF ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஷியூராக இந்த மாடலில் வரக்கூடிய கொஷின்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 7 இருக்கக்கூடியது ஆன்சர் தான் y-5² y+5 அப்புறமா y² + 5y + 25. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். 3ஆவது கொஷின்ஸ். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். சில நேரத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகியிருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸில் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரொம்ப பெட்டர். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணது ரொம்ப பிரச்சனையாகிடும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் மேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள் என்ன அடுத்த கொஷின்னா பின்வருவனற்றின் மீப்பெரு பொது வகுத்தி எது? அது மீப்பெரு பொது வகுத்தினா HCF கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஆனால் இந்த ஈக்குவேஷன் ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4 5 அப்படியே அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அந்த எண்ணுக்கும் கண்டிஷன் சொல்லிடுறாங்க. n வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட்டர் தென் 1 இருக்கும். 1ஓட வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம 2ன்னு கொடுத்து பார்க்குற இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் n இடத்துல 2 கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 1 n <= இல்லை greater சொல்லவே இல்லை. என்னன்றது பார்த்தீங்கன்னா 1ஓட பெருசாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸோ பிகினிங் வேல்யூ 2 தான் கொடுக்கணும். அப்போது இங்கே n இடத்துல 2 கொடுத்தா 2 - 1 ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் இது 2 - 1 1 ஸோ 1 ஸ்கொயர் பண்ண 1 தான் வரும். அப்போ a⁴ இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே திரும்ப 2 கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 2 கொடுத்தா 2n² 2 2 ஸ்கொயர் 4 4 - 1 ஸோ 3 ஆகிடும். அப்போ a⁴. இந்த n இடத்துல 2 கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 2 கொடுத்தா 4 ஆகிடும். 4 - 1 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஸோ எனக்கு நான் 2 தான் கொடுக்க சொல்லியிருந்தேன். அப்போது எனக்கு 2 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள் 2² + 1 ஸோ a⁴ கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தா 2 + 1 3 3² பார்த்தீங்கன்னா 9. அப்போது a2 + 1 ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a⁴ 9. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்க ஒரு சீரீஸு. இந்த சீரீஸில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF கேட்டுருக்காங்க. HCFனால் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. இந்த a⁴3ல் a⁴1 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 இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தோன்னா a⁴1 a⁴1 a⁴5 இது மாதிரி 5 டைம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் அவங்க பர்டிகுலராக ஒரு ரேண்டமாக ஒரு வேரியபிளை கேட்காம திரும்ப ஒரு ஈக்குவேஷனாக கேட்டுக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த 1 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல a⁴n வந்து 1 கொடுத்தா 0 ஆகிடும். ஆனால் நம்ம 2 தான் கொடுக்கணும். அப்போ 2 கொடுத்தா 2 - 1 1 ஆகிடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ a⁴1 தான் வந்துருக்கு. அப்போது இது இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்க. இங்கே இருக்குது. அதே இங்கே 2 போட்டால் ஸோ 4 a⁴5. இதே இங்கே நீங்கள் 2 போட்டால் இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும் இது a⁴3 ஆகிடும். இதே நீங்கள் இது போட்டிங்கன்னா ஸோ a⁴7 ஆகிடும். இப்படி வந்திருக்கு. இப்போது HCF அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுங்களா, HCFன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தோன்னா ஸோ a⁴1 தான் வந்திருக்கு. அப்போது HCF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் a⁴1 தான். a⁴1 வந்து இதில் தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இன்கேஸ் அவங்க எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன வந்திருக்குங்க ஸோ இதுதான். அப்போ a⁴9 தான் HCFஆக இருக்கும், அது எல்சிஎம்மாக இருக்கும். இதுதான் எல்சிஎம்மோட வேல்யூஸாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். கொஞ்சம் கொஷின்ஸை ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள்.
ஒவ்வொரு வீடியோலும் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்து சால்வ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக 2500 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் 250 வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணி தர போகிறேன். குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ வேறு யாருமே உங்களுக்கு கவர் பண்ணி தர மாட்டாங்க. முதல் முறையாக நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, 3 எண்களுடைய மீசீமா வந்து 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது 3 எண் சரிங்களா? ஸோ 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சிங்களா. இதனுடைய மீசீமா வந்து பார்த்தோன்னா 120 கொடுத்துறாங்க. இப்போது கொடுக்கப்பட்ட எண்ணில் மீப்போவா இருக்க இயலாது, எது இருக்க இயலாதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 120க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்னால் இது என்ன இருக்கும், 6 2 0, திருப்ப 2னா 30, திருப்ப 2னா ஸோ 50, திருப்பம் 3னா 5. அப்போ நம்மளுக்கான நம்பர் பாசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 5, அடுத்து இது ஃபுல்லாக 4 2 8 சரிங்களா. அப்போ 8 நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பேட்டர்னில். இப்போ நம்மளுக்கு என்னுடைய பேட்டர்னில் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 8 அவங்க மீப்போவா தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. மீச்சிறு பொது வகுத்தி எது இருக்காது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இப்போது காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா என்ன இருக்குங்க, 3த்துக்கும் இந்த 8ன்றது நம்மளுக்கு சான்சஸ் இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 8ம் இங்கே வரலாம். ஸோ இது வந்து மீப்போவாக இருக்கலாம் சரிங்களா. ஹெச்சிசிஎஃபாக 8 இருக்கலாம் அந்த கொஷின்ஸில். ஹெச்சிசிஎஃபாக இது இருக்கலாம். 12 சரிங்களா. ஸோ இதுவும் பாசிபிலிட்டி தான். இன்கேஸ் 2 மட்டும் வந்திருந்து இது வந்திருந்தாலும் 4 2 4 4 12. ஸோ இதுவும் பாசிபிலிட்டி தான் சரிங்களா. இதுவும் பாசிபிள் தான், இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். இதே 24 பார்க்கும்போதும் ஸோ 2 4 4 2 8 8 24. ஸோ இதுவும் நம்மளுக்கு இருக்கலாம், பாசிபிலிட்டி தான். ஸோ 24ம் ஹெச்சிசிஎஃப்க்கு பாசிபிள் தான். ஆனால் 35 பாருங்களா, இங்கே எங்கன்னா 7 அந்த ஃபேக்டரி வரலைங்க சரிங்களா. 7 ஃபேக்டரி வரல. அப்படி வராத போது இவங்க ஏதோ ஒரு நம்பரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, ஷியூராக சரிங்களா. அப்போ 7ன்ற அந்த ஒரு ஃபேக்டரி நம்மளுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃபாக ஸோ 35 வரவே வராது சரிங்களா, வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் அவங்க என்ன கேட்டுக்கணும், இருக்க இயலாது சரிங்களா. cannot be தேர் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 35 இந்த இடத்துலையும் டி தான் சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் போயிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது கொஞ்சம் நல்லா கவனித்தா மட்டும் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துறாங்க a is equal to 2 power 2 into 3 cube, அடுத்து b is equal to 3 square into 5 cube, c is equal to 5 square into 2 cube. எனில் மீப்போவா பார்த்தீங்கன்னா இதனுடைய மீப்போவும் ப்ளஸ்ஸு இதனுடைய மீப்போவும் ப்ளஸ்ஸு இதனுடைய மீப்போவும் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது இந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ a ஸ்கொயர், ஸோ a கொடுத்துருவாங்களா சரிங்களா, a இருக்குது. அப்போ ஏக்கு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், 2 ஸ்கொயர். நம்ம இது ஸ்கொயர் பண்ணும்போது இது நாங்கள் மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 power 4 கிடைக்கும் சரிங்களா. அதே நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ 3 அந்த க்யூப் இருக்கிறது பண்ணும்போது ஸோ அது நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ 3 power 6 வரும். ஸோ இதுதான் வருமே நம்மளுக்கு சரிங்களா. ஸோ ஏ ஸ்கொயர்ன்றது அதுதான். அடுத்து பி க்யூப், பி வந்து இங்கே தான் இருக்குது சரிங்களா, பி க்யூப். இப்போ பி க்யூப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். பி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். அடுத்து அதுக்கு நம்ம போடணும், நம்ம க்யூப் போடணும் சரிங்களா, க்யூப் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 இருக்குது. 5 க்யூபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பம் க்யூப் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ணும்போது 3 power 2 3 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ணும்போது நீங்கள் என்ன ஆகும், ஸோ 5 power 9 இப்படி வந்துடும். இப்போது இங்கே பாருங்கள், அதாவது இந்த வேல்யூஸும் பாருங்கள், இந்த வேல்யூஸும் பாருங்கள். இப்போ நம்ம ஈஸியாக சம்ம முடிச்சிடலாம். இப்போ ஹெச்சிசிஎஃப்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி வந்திருக்கணும். 3 power 6 வந்திருக்கு, இங்கேயும் 3 power 6 வந்திருக்கு. அப்போ 3 power 6 தான் நம்முடைய ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்குது 3 power 6, இங்கே 3 power 9 இருக்குது, இங்கே 5 power 3 இருக்குது, இங்கே 2 power 3 இருக்குது, இங்கே 3 power 6 இருக்குது. அப்போது 3 power 6 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூட்டியாக நீங்கள் இதுக்கும் சரி நான் சொல்லி தந்த மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரிங்களா. என்ன ஆன்சர்,
3 பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6 ப்ளஸ் 5 பவர் 6. ஸோ சொல்லித்தந்த மெத்தடை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணாலே ஸோ புரிஞ்சிடும். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு மேபி தெரியல, இன்னும் புரியலன்னா அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சார் இந்த மாதிரி தான் சார் இருந்தது, நீங்கள் இதுக்கு இங்கே எப்படி இருந்தது, இது என்ன ஆகும்னா இது வந்து மல்டிபிள் தான் ஆகும் சரிங்களா, அதனுடைய பவர் அது வராது சரிங்களா. அப்போ இதனுடைய பவர் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 3 பவர் 6 தான் வரும் இந்த இடத்துல சரிங்களா. ஸோ 9ன்றது வரையே வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ், நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க டிஎன்பிசியில், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு படிங்க. இந்த மாதிரி தரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிமைண்டர் கிடைச்சிருக்கா, அந்த ரிமைண்டருக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கழிக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. 1657 6 கழிக்கணும், 6 கழிச்சா உங்களுக்கு 1651 கிடைக்கும். அடுத்து 2037 5 கழிச்சுன்னா உங்களுக்கு 2032 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது கிடைக்கும். இப்போ இதில் வந்து மிகப்பெரிய எண்ணு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ மிகப்பெரிய எண்ணு அப்படின்னாவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா HCFன்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா. மிகப்பெரிய எண்ணுனாவே HCF. ஸோ 1651க்கு நீங்கள் HCF எடுத்தீங்கன்னா ஸோ என்னென்னா, அதாவது நீங்கள் ஃபேக்டரி எடுங்க, அதில் காமனாக ஒரு 2த்துக்கு வரும். ஸோ அதுதான் ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இது எடுத்திங்கன்னா ஸோ 1 டேபிள் 2 டேபிள் அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வராது, 11 டேபிளும் வராது. அடுத்து பார்த்தோன்னா ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பர் இது சரிங்களா. அப்போது இது பார்த்தோன்னா ஸோ 13 அந்த டேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 13ஆல் டிவைட் ஆகும் சரிங்களா. ஸோ ப்ரைம் ஃபேக்டரேஷன் பாருங்கள், அந்த ப்ரைம் நம்பரால் தான் இது டிவைட் ஆகுது, அதுக்காக சொல்கிறேன். அப்போது இது பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸு மீதி 3 இருக்கும், 35 இருக்கான். ஸோ 35 வந்து பார்த்தா 2 முறை 26 ஆகிடும். மீதி பார்த்தோன்னா 35 2 முறை போச்சுன்னா 26னா மீதி எத்தனை இருக்கும், 9 இருக்கும். அப்போ 91 பார்த்தோன்னா 7 டைம்ஸ் ஆகிடும். எவ்வளோ, 7 டைம்ஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டேபிள் வருதுன்னா உங்களுக்கு 127 தான் வருமே. அப்போ 127 வந்துச்சுன்னா இது 1 டைம் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 127 தான் வரும், வேறு எந்த டேபிளும் வராது, இதுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2032க்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2032 சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம 2 டேபிள் போட்டுடலாம். இது 1 0 1 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் யூஸ் பண்ணால் 5 0 8. திருப்பம் 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன இருக்கும் 2 5 4. திருப்பம் 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள், 2னா 1 2 அடுத்து 7. ஸோ திருப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 2 இது 1 2 7 தான் வரும். அப்போ இங்கே 1 ஆகிடும். அப்போ வாட் இஸ் த காமன், இதுக்கும் என்ன காமனாக வந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய மதிப்பெண் கிடைக்கிறாங்க சரிங்களா. ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்புனா ஸோ 127 தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸ், பட் ஆனால் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டே இருப்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. குரூப் போல் சொல்லவே தேவையில்ல, கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக இடம்பெறும். 127 தான் ஆன்சர், சி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், நம்ம போயிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் மொல்லமாக தான் சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொல்லி தந்திருக்கேன். ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரை நிறைய பேர் தெரியாதவங்க தான் வந்து படிப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கமெண்டில், நான் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி தந்திருக்கேன். எல்லாருமே புரியணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம 2500 கொஷின் சொல்லி தந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதனால் நிறைய பேர் வந்து பயன் பெறணுன்றதுக்காக நான் அந்த ஒரு மிகப்பெரிய சீரிஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து புரியாமல் போயிடக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கமே. ஸோ நல்லா கவனிச்சிங்க. அடுத்த கொஷின்ஸ் ஸோ சேம் பேட்டர்ன். ஸோ முன்னாடி என்ன கேட்டிருக்காலும் அது என்னுடைய கண்டினியூட்டி இதுவும். இப்போ பாருங்கள் 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி நம்பர் இருக்குது, அந்த நம்பரை ஒரு நம்பரால் வகுக்கிறாங்க சரிங்களா, பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும். ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த நம்பர் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஜென்ரலாக இது 2 விதமாக போடலாம் நீங்கள் சரிங்களா, 2 விதமாக ஆன்சர் போடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வைஸ் நீங்கள் போடுறதுன்னா எடுத்தோடனே நீங்கள் ஒவ்வொரு சமம் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் வைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா
இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியாது. அதுவும் ஒரு நெகட்டிவ் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து 3 நம்பரையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நான் இந்த 64 எடுத்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பருக்கும் டிவைட் ஆகிட்டு இதுக்கு வரலன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆன்சர் 64 கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 2 நம்பருக்கு நான் 64 டிவைட் பண்ணும்போது 12 வந்துடலாம். ஆனால் 2764க்கு வரலன்னா ஆன்சர் ஏ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த சம்மை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறதுனா, நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அந்த மெத்தடை போட்டுக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் வைஸ் போகிறது இருந்தால் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே அந்த நம்பரெல்லாம் நம்ம என்ன பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே நீங்கள் அந்த ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணோம், ஸோ சால்வ் பண்ண வேண்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1356 நம்ம 12 கிடைச்சிருக்கல அந்த ரிமைண்டர், அதால் கழிக்கணும். இதை கழித்தா உங்களுக்கு 4 4 1344 கிடைக்கும். 1868 திரும்ப 12ஆல் கழிக்கணும். கழிச்சா என்ன வரும், 6 5 1856. திருப்பவும் 2764 12 கழிங்க. 2764 12 கழிங்க. 2 5 27. அப்போ 2752. அடுக்க பார்த்தீங்கன்னா ஸோ 1856. அப்புறம் பார்த்தா 1344. இந்த 3 நம்பர் கிடச்சிருக்குல்ல. ஸோ இந்த 3 நம்பரை வச்சு இந்த 3த்துக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள், ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 நம்பர் எழுதிடலாம். 1344, 1856, 2752. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் 2 போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 2 12 மீதி 1 7 2. திருப்பம் 2ஆல் பண்ணுவோம் 9 2 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 3 மீதி 1 7 2 14 மீதி 1 ஸோ 6. திரும்ப பாருங்கள் 2ஆல் போடுங்க 3 3 மீதி 1 இருக்கும் 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் 2ஆல் போடும்போது உங்களுக்கு 4 மீதி 1 6 4. திருப்பம் உங்களுக்கு 2ஆல் போடுங்க. ஸோ 6 2 12 மீதி 1 ஸோ 7 2 16 8 2 16 மீதி 1. அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்குது 16 8. சரிங்களா? 688 வருது. அடுத்து பாருங்கள். ஸோ திருப்பம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 2 இது 1 இங்கே 1 இருக்கும். அப்போது இங்கே 13 6 மீதி 1 ஸோ 8. அடுத்து பாருங்கள் 2 3 2. அடுத்து 3 4 4. திருப்பம் 2ஆல் போடுங்க. 8 4. இது 1 1 6 வரும். இது பார்த்தோன்னா 1 7 2. ஸோ திருப்பம் 2ஆல் போடுங்க. 42 5 8. இது பார்த்தோன்னா 8 2 16 மீதி 1 ஸோ 8. சரிங்களா? 8ல் 6 இந்த வரும் 6. 85 85 ஸோ 170 அப்புறம் 2 86 தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப 2ஆல் போடுங்க. 21. இது பார்த்தீங்கன்னா 29. அடுத்து 43. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா காமன் டிவைசர். ஸோ டிவிசிபிள் எதுவுமே கிடையாது. காமனாக எந்த ஒரு நம்பராலும் இது வகுக்க முடியாது. அப்போது இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 2 4 4 2 8. திருப்பம் 2 2 4 4 2 8 8 8 64. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ தான். சரிங்களா? நான் திருப்பவும் சொல்லிட்டேன், நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் வச்சு போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா டேரெக்டாக அந்த ரிமைண்டரை அதால் வகுத்து HCF கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் இது. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இப்போது என்ன இருக்குன்னா, இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. P மற்றும் Q இவற்றினுடைய மீப்பெரு பொது வகுத்தி X ஆகும். மேலும் P/Q is equal to 1/X எனில் P மற்றும் Q இவற்றினுடைய மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது பொது மடங்கு. சரிங்களா? பொது மடங்கு வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா, ஜென்ரலாக P/Q is equal to 1/Xன்னு ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடென்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா Pக்கும் Qக்கும் இடையே LCM வந்து என்னவாக இருக்குது கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது P மற்றும் Qனுடைய மீப்பெரு பொது வகுத்தி, இதனுடைய HCF வந்து என்னன்னா X. அப்போது இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த நம்பரு 1 × X ரேஷியோ
எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இப்படி இருக்கும் சரிங்களா, இப்படி இருக்குது. இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்னா நம்மளுக்கு இது மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் நீங்கள், ஏன்னா ஏன் சார் இந்த இடத்துலேருந்து எக்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி மற்றும் கியூ இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் ஆகும். பிக்கும் கியூக்கும் நீங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா சரிங்களா, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, பி ரேஷியோ கியூ இஸ் ஈக்குவல் டு 1/1 எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பி மற்றும் கியூவினுடைய மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னா எல்சிஎம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம்னா ஸோ இந்த இடத்துல அந்த ஹெச்சிசிஎஃபோட நம்ம மல்டிப்ளை ஆகிருக்கும் அந்த நம்பர். இப்போ ரெண்டுத்துக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ்2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ்2 தான் நமக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இது நம்ம பார்க்குறது 8வது கொஷின்ஸ் இந்த வீடியோவில். நான் திருப்பன்னு சொல்கிறேன், சேனலுக்கு நீங்கள் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் முன்னாடியே, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸு. 2500 கொஷின்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போத்துலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா மட்டும்தான் அந்த சீரீஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதுவே போதும் எனக்கு சரிங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இல்லை வேறு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, மேக்ஸ் ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு டாப்பிக்கு, அதனால் நீங்கள் தொடர்ந்து விசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னா, 9வது கொஷின் இந்த வீடியோவில் 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களுடைய மீப்போமா 300ன்னு சொல்லிட்டாங்க. எனில் அவ்வெண்கள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாகவே ஒன்று ரேஷியோ எடுத்து நம்ம செக் பண்ணுவோம், இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுத்து செக் பண்ணுவோம். இப்போது 30க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுத்துன்னு வச்சுக்கலாம். ஸோ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 15 கிடைக்கும். இந்த ரெண்டு இங்கே 10ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 வரும். அப்போ இது வராது, ஏன்னா 300 வரணும் எல்சிஎம், அது வராது. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15 தான் வருது, ஆனால் இது வராது. இது எடுத்து பாருங்கள், 15க்கும் 25க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5னா இது 3, இது 5. ஸோ இது 15, 15 75, இதுவும் வராது. அப்போ இது தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாம், 60,100 தான் ஆன்சர். அது நம்ம செக் பண்ணிடலாம். இப்போது 60க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கங்க, 6 இங்கே 10 டைம்ஸ். அடுத்து 2 எடுங்க, 3 இங்கே 5. திரும்ப பாருங்கள், இது ரெண்டும் ப்ரைம் நம்பர். 3 5 15 2 30, 30 × 10 ஸோ 300. ஸோ ஆன்சர் வந்து வந்துடுச்சு. அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சில நேரங்களில் இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் டாப்பிக்கை பொறுத்தவரையும், இல்லை ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கை நீங்கள் பொறுத்தவரையும், நீங்கள் சம்ஸை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு ஆப்ஷன் வைஸ் எதனா உங்களுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சால் அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஸோ நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்பில் பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கொஷின்ஸ் இது தான். இந்த வீடியோவில் 10 கொஷினில் லாஸ்ட் கொஷின்ஸ். ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி இஸ் ஈக்குவல் டு 2:3:5 மற்றும் மீச்சிறு பொது வகுத்தி ஏ பிக்கு நம்ம எடுத்துக்கணும் என்ன இருக்கும், எக்ஸ் எடுக்கணும் வரும்னு சொல்லிட்டாங்க. என இருந்தால் 2b - 3a + 4c மற்றும் 5a - 2c + 5bனுடைய மீப்போவா சரிங்களா, மீப்போவா வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது இது வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே ரேஷியோ கொடுத்துறாங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஏக்கு 2x கொடுத்துங்க, பிக்கு 3x கொடுங்க, சிக்கு 5x கொடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அதில் என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2b - 3a + 4c இப்படி இருக்குது சரிங்களா, இப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ இடத்துல என்ன பண்ணணும், 2x பண்ணணும், பி இடத்துல 3x. அப்போ பி இடத்துல 3x போட்டால் இது 6x ஆகிடும், -3 × 2 போட்டணும். ஸோ இதுவும் பார்த்தோன்னா உங்களுக்கு 2 3s 6 ஆகிடும். அப்போ இங்கேயும் 6x + இங்கே 4c இருக்குது. இந்த 4cக்கு பார்த்தோன்னா 4 × 5 20x.
இப்படி இருக்குது. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 20xன்னு இருக்குது. ஸோ இப்படி கிடச்சிருக்கு ஒரு ஆன்சர்ஸ். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்குது, இதையும் சால்வ் பண்ணுங்கள். இப்போது 5a மைனஸ் 2c ப்ளஸ் 5b இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா இதில் வந்து நம்ம ஏபியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ I2 10x மைனஸு இதுவும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சி பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ 2 × 5 10, அப்போ 10x ப்ளஸ் 5 × 3 அப்படின்னா 15x இப்படி இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 15xன்னு கிடைச்சிருக்கு, 15x. இப்போ என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிடச்சிருக்கு சரிங்களா, ஒரு 2 விதமான ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து a + b சரிங்களா. இப்போது ஏக்கு வந்து என்ன இருக்குது ஆன்சர் இங்கே பாருங்கள். ஏக்கு வந்து 2x ப்ளஸ் பிக்கு வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, பிக்கு வந்து 3 இருக்குது. அப்போ 3x. இதில் நீங்கள் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன இருக்கும், 5xன்னு வந்திருக்கு சரிங்களா. 5xன்னு வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். நான் கொஷின்ஸ் இங்கே வந்து பார்த்தா உள் நுணுக்கங்கள் இருக்குது. எப்படின்னா இங்கே ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இங்கே 2 விதமான ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். 20க்கும் 15க்கும் HCF கண்டுபிடிங்க. ஸோ 5னா இது 4, இது 3, இதுக்கு அப்புறம் எதுவுமே வராது. அப்போ XX ரெண்டுத்துக்கு இருக்கா, அப்போ இங்கே 5x போட்டுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே வந்துடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இதுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துகிட்டுலாம். அப்போது சி தான் சரியான a + b. a + bயோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சால்வ் பண்ணும்போது 5xன்னு வந்துடுது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் சரிங்களா. இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ அண்டு எல்சிஎம் அண்டு HCFல இது பார்ட் 2 வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கேன், அது போய் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது கண்டினியூட்டியோடு பார்க்கும்போது இது வீடியோ நம்பர் 5. இதுக்கு முன்னாடி வீடியோ நம்பர் 1, 2, 3, 4 போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.